சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 17ஆம் சங்கீதம் 2வது வசனத்துடைய முதல் பகுதி. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய நியாயம் வெளிப்பட போகிறது. ஆமென். அதுவும் எங்கிருந்து வெளிப்பட போகிறது என்று சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து உங்களுடைய நியாயம் வெளிப்பட போகிறது. அப்போ உங்கள் நியாயம் எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் நியாயம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக நியாயம் செய்வதற்காக உங்கள் நியாயத்தை அவருடைய சந்நிதியில் வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய நியாயத்தை மனிதர்கள் மறைத்திருக்கலாம், மறந்திருக்கலாம், மறுத்திருக்கலாம், புதைத்திருக்கலாம். உங்கள் நியாயம் வெளிப்படாமல் பல காரியங்களில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். என்னுடைய நியாயத்தை எப்போ ஆண்டவரே நீங்கள் நிலைப்படுத்துவீங்க, எனக்கு எப்பொழுது அப்பா நியாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அதுவும் எங்கேருந்து உங்களுடைய நியாயம் வெளிப்பட போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து உங்களுடைய நியாயம் வெளிப்பட போகிறது. ஏன்னா உங்களுடைய நியாயத்தை அவருடைய சந்நிதியில் வைத்திருக்கிறார். மனிதர்கள் எவ்வளவு மறைக்கலாம், மறுக்கலாம், அதை புதைத்து போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அநீதிகளை இழைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீதி செய்கிற, உங்களுக்கு நியாயம் செய்கிற, உங்கள் காரியங்களில் நின்று நியாயம் செய்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. அவருடைய சந்நிதியில் உங்கள் நியாயத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தை அவர் வெளிப்பட பண்ணுவார். ஆமென். மறைந்திருக்கிற உங்களுடைய நியாயம், இதுவரைக்கும் மறைந்திருக்கிற உங்களுடைய நியாயம் இனிமேல் மறைந்திருக்காது. அது வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக கர்த்தர் அவருடைய சந்நிதியிலிருந்து அதை வெளிப்பட பண்ண போகிறார். வெளிப்படுத்துகிற வேலை வந்துவிட்டது. இதை அப்படியே பிடித்து கொண்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்கு நியாயம் செய்வார். அவருடைய சந்நிதியிலிருந்து உங்கள் நியாயம் வெளிப்படும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய சந்நிதியிலிருந்து பிள்ளைகளுடைய நியாயம் வெளிப்பட போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நியாயத்துக்காக காத்திருந்து வெளிப்படாமல் மறக்கப்பட்டு, புதைக்கப்பட்டு, மறுக்கப்பட்டிருக்கிற எல்லா நியாயங்களையும் தேவன் மனிதர்களால் இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளிலிருந்தும் தேவன் விடுவித்து உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா நியாயத்தை உம்முடைய சந்நிதியிலிருந்து நீர் வெளிப்பட பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.